இங்க வா. பக்கத்து வீட்டு மாடியில கவனிச்சியா? புதுசா ஒரு அம்மா குடியிருந்திருக்காங்க. அவங்க யாரு உங்களுக்கு தெரியுமா? பெரிய பெரிய கார்லாம் வந்து நிக்கிட்டா இருக்கும். பணக்காரங்களா இருக்காது. அப்ப யாருங்கிறீங்க? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுடா. திருபுரா கசமுசான்னு இப்படியே பேசிக்கிறாங்க. பேசிக்கிறாங்களா? ஆமாங்க, அரசியல விட்டா அடுத்த வீட்டு அம்மாவை பத்தி தாங்க பேச்சு. அப்பா அதுதான். அதுதானா? யாருங்கிறீங்க? உனக்கு புரியாது, பேசாம இரு. விலை மகன் தான் எனக்கு புரியாதுங்கிறீங்களா? அடப்பாவி, உனக்கு தெரியுமா? அங்க யாராவது வேலைக்காரங்க இருப்பாங்க, மெதுவா விசாரி. என்னம்மா விசாரிக்கிறது? அதானா விசாரிய. எதுதானா விசாரிக்கிறது? ஐயோ, நான் சொல்றது கேளு. இந்த பந்த தூக்கி பக்கத்து காம்பவுண்ட்ல ஏறி அதை எடுக்கிற மாதிரி போ. நைசா விசாரி. சரிங்க. ஆமா, விலை மகன் என்னங்க? உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி சரி, தெரியாம இருக்கட்டும். முதல்ல பந்த ஏறி. நம்பர் ரூம்ல இருந்து பேசுறேன். ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டா? ஒண்ணு இல்ல. மதுரைக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. தூங்கறதுக்கு முன்னால ஒரு பெண் குரலை கேட்டுட்டு தூங்கணும் போல தோணுச்சு. அதுக்கு அதை கூப்பிட்டு. யாருங்க நீ? என்ன காப்பாத்துங்க. யார் நீ? இது என்னன்னு சொல்லுங்க. ஹோட்டல் சாப்பாட்டு டவல். நான் அந்த டவல் மாதிரி. அப்படின்னா இந்த டவல் எத்தனை பேர் மடியில கிடந்திருக்கும்? You mean கால்கள்? அனுதாபம் இருக்கட்டும். உங்க வெளியில ரவுடி பசங்க இருக்காங்க. நான் தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். ஒளிஞ்சுக்க இடம் கொடுங்க, என்ன காப்பாத்துங்க. வந்தாச்சு. நீ அழகா இருக்கியோ இல்லையோ, ரொம்ப புத்திசாலி. பின்ன நான் எத்தனை பேரை லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன். லட்சாதிபதி ஆக்கியிருக்கியா? யார? பல கோட்டீஸ்வரங்களை. அருந்ததி. முருகா முருகா. வணக்கம். கோலு ரொம்ப நல்லா இருக்கு. நேத்தே வரலாம் நினைச்சேன், முடியல. உட்காந்துக்கிறேன். எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி? யாராவது பாடுங்களேன். புன்னகை மன்னன் புழி கண்ணன் ருக்மணிக்காக, அந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக, அந்த பாமா ருக்மணி. அத்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. ஏன் சிரிக்கிறீங்க? என் பாட்டுக்காகவா? ஓஹோ, நீங்கெல்லாம் இந்த தெரு தானே? ஆமா, இந்த தெருவில் இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரும் எனக்கு பழக்கம் உண்டு, ஒருத்தரை தவிர. இந்த கிண்டல் எங்கிட்ட வெத்தலை பாக்குடுமா?
சரி நானே எடுத்துக்கிறேன். ஒருத்தர் தவறுன்னு சொன்னியே, அந்த ஆம்பளை யாரு? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். நாளைக்கும் கொலுவுக்கு வரேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரி திடுதிப்புன்னு கொலுவுக்கு வந்துட்டா. ரொம்ப அசிங்கமா போச்சு. சனிய அவன் ஏன் வந்தா? எனக்கே ரொம்ப அசிங்கமா போச்சு. அதான் நான் மாடிக்கு ஓடி வந்துட்டேன். அவ சொல்றா, என்ன சொல்ற? இந்த தெருவில் இருக்கிற அத்தனை ஆம்பளைகளும் சிவசிவா அவளுக்கு பழக்கமா. சிவசிவா ஒருத்தர் தவறவா. அந்த ஒருத்தர் யாரா இருக்கும்? சிவசிவா அத மட்டும் சொல்ல மாட்டேன்னு போயிட்டா. யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா என் தலையை பிடிச்சிடும் போல இருக்குங்க. எனக்கே பிடிச்சிடும் போல இருக்கே, உனக்கு இருக்காதா? அது யாரா இருக்கும்? கருமி கருமி, சுத்த கருமி பைய. அந்த பக்கத்து விட்டு பத்மநாபனா தான் இருக்கும். அப்ப நீங்க? ரேகா, நான் என்னமோ வளர்றேன் வந்து. நான் தான் அந்த ஒருத்தன், நான் தான் அந்த கருமி. சிவா, ரேகா, சிவ சிவா, ரேகா ரேகா. உனக்கு ஞாபகம் இருக்கா ரேகா? நம்மளை சேர்த்து வச்சதே இந்த பட்டன் தான். நான் 12ஆம் நம்பர் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப என்ன பார்த்து பார்த்து சிரிச்சேன். பரிகாசம் பண்றியாக்குன்னு எனக்கு ஒரே கோவம். அப்புறம் பார்த்தா நான் பட்டனே போடல. ஒரே வெக்கமா போச்சு எனக்கு. இது பொத்தான் தச்சு கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கேன். பொத்தான் தச்சு கொடுக்கத்தான் பொண்டாட்டின்னு சில பேருக்கு நினைப்பு. பொத்தான் தைக்கிறவ எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? மறுபடியும் நீ எதுக்கா இங்க வந்த? தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனை தேடிக்கிட்டு வந்தேன். என்னடி சொன்ன? இவர் ஊன் புருஷனா? இதோ அவர் கட்டின தாலி. பல்ல உடைப்பேன். ஏன் பல்ல உடைப்பேன்? உன்ன மாதிரி கசன் சிஸ்டர் சொல்லிட்டு தலை தொடர்பு வச்சிருக்கனா? பாத்தீங்களா, பரஸ்திரி ஸ்நேகம் 10 அடி வாங்குற. அம்மா தாய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தெரிஞ்சும் தெரியாமல நீ எப்படியாவது இருந்துட்டு போ. அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கல. ஆனா என் புருஷனை ஒரே அடியா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா. இந்த தாலி மேலான வாங்க போலாம். பத்தினி சாபம், அப்புறம் பித்து பிடிச்ச அலைவேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டே வாங்க. பரவாயில்ல. அது எப்படி நடந்து? நான் என்ன சபிச்சிடாதே. நீ என் கழுத்துல கட்டின தாலிய அவ எடுத்து தங்க கழுத்துல கட்டிக்கிட்டு இப்ப என் கழுத்து இருக்கிறா ரேகா. ஆகவே மற்ற பெண்களுடன் தகாத உறவு கொண்டிருக்கும் உண்மை ஊர்ஜிதமாகிவிட்டபடியாலும் தாலி கட்டிய மனைவியான எனக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக நான் கருதுவதாலும் என் கணவரிடமிருந்து சட்டப்பூர்வமான விவாகரத்தை கோருகிறேன். ரேகா, ரேகா, ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. அப்புறம் பாரு இந்த ஆளோட தள்ளெழுத்த. நான் வாங்கி தரமா விவாகரத்து? ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒண்ணு இல்லப்பா, ஒரிஜினல் தெய்வம் கையெழுத்து போடுமா? இதெல்லாம் நம்பாதே, அத்தனை வேஷம். இவன் ஜெகதவ பிரதாப. நீ கையெழுத்து போடுமா? ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்குல்ல? REKHA. பாத்தியாடி, பாத்தியா என் பொண்ணு இவ கேரக்டர். நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்
அம்மா தாயே, தயவு செய்து என்ன அத்தான்னு கூப்பிடாதே. இனிமே என் வீட்டுக்கும் வராத. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன். தெரியாதனமா அப்ப உதவி செஞ்சுட்டேன், என்ன விட்டுட. அப்போ இங்க வாங்க. அப்பப்ப வந்து நன்றியை வாங்கிட்டு போக சொல்றியா? இப்பவே நான் மூஞ்சில கர்ச்சீஃபை போட்டுக்கிட்டு வந்தேன். நீ நான் கல்யாணம் ஆனவன். கல்யாணம் ஆனவங்க இங்க வர்றதே இல்லையாக்கும். இது அம்மா தாயே. அம்மாங்காதீங்க, பேரு சொல்லி அழகா கூப்பிடுங்க. உன் பேர் என்ன தாயே? மறந்து போயிட்டேன். அருந்ததி. ஐயோ ஐயோ, ஏ எல்லாரும் அருந்ததி பார்த்துதான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீ போய் இந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கே. ஒரு நல்ல பொண்ணா நல்ல வாழ்க்கையை அமைச்ச கூடாதா? இதுக்கு என்ன குறைச்சல்? பம்புல மாட்டிக்கிற தொழிலா இருந்தாலும் வரி இல்லாத தொழில். மாட்டிக்கிட்ட, அப்ப என்ன பண்ணுவேன்? உங்கள மாதிரி யாராவது வந்து காப்பாத்துவாங்களே. சரி, காப்பாத்தல. மதுரையில இருந்து இங்க வந்த மாதிரி மாத்தலாய் வேற ஊருக்கு போயிடுவேன். உங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்பர் வேற உண்டா? அடம் பிடிக்கல நீ. பொண்ணா பிறந்த உனக்கு கேரக்டர் முக்கியம் இல்லையா? எத்தனை கேரக்டர் நான் இங்க சந்திக்கிறேன், அப்புறம் எனக்கு நீ ஏன் கேரக்டர்? இந்த பாரு, இது மகா பாவம். பாவமா? இங்க வர்றவங்க தான் அந்த பாவத்தை பங்கு போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்களே. சில பேர் நேர்மையை விபச்சாரம் பண்றாங்க, சில பேர் அறிவையே விபச்சாரம் பண்றாங்க, இதே காசுக்காக. அதை விட இது என்ன கெட்டா போச்சு? என் மனசு ஒன்னால மாத்த முடியாது. உனக்கு அட்வைஸ் பண்ணி ஒன்ன மாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ராமாயணம், மகாபாரதம், கீதை, இது மாதிரி இதிகாசங்கள்லாம் படிக்கணும். அதெல்லாம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? மது, மது, என்ன? இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண அடிக்கடி வாங்க மது. மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இல்லையா இந்த மிஸ்சிவஸ் மன்மதன்? ரேகா, ச்சீ, அங்க போனா இந்த பேர் வருது, இங்க வந்தா அந்த பேர் வருது. சிவசிவா சிவசிவா, பாவி கிரகஸ்தா, சிவசிவா சிவசிவா சிவசிவா.